So today's concept, sorry, yesterday's concept, display property. Okay, so last class நம்ம என்ன பார்த்திருப்போம்னா பொசிஷன் பார்த்திருப்போம் கரெக்டா. ஸோ பொசிஷனை அட்வான்ஸ் லெவல்ல கொண்டு வந்தது தான் டிஸ்பிளே. ஓகேவா. ஸோ நேற்று பொசிஷனும் கிட்டத்தட்ட ரிலேட் ஆகும், பட் டிஸ்பிளேயும் ரிலேட் ஆகும். பட் எதுக்காக ரெண்டு பிரிச்சு, எதுக்காக இப்படி ரெண்டா கண்டுபிடிச்சாங்கிற கான்செப்ட் வந்து நம்ம போக போக ப்ராஜெக்ட்ஸ்ல பாக்குறோம். ஏன்னா இப்ப சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. ஒரு ஒரு ப்ராஜெக்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கே புரியும். ஓகேவா. ஸோ நீங்க டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில என்னன்னா மூணு டைப் இருக்கு. பிளாக், இன்லைன், இன்லைன் பிளாக். ஓகேவா. ஸோ இந்த இருக்கு பாரு, இந்த பிளாக், இன்லைன் அண்ட் தென் இன்லைன் பிளாக். ஓகேவா. ஸோ இந்த மூணோட டிஃபரன்ஸ் தான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில வரும். ஓகேவா. இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸோ பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு ஹைட்டு வித்தும் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஹைட் ஒரு 200, வித்தும் 200 கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இங்க உள்ள செட்டிங்ஸ் என்னன்னா, இந்த வித்தை வந்து கனெக்ட் பண்றது, ஐ மீன் ஹைட்டும் கூடுறது. இந்த சைடு இருக்குல்ல, இதான் ஹைட்டோட பிக்சல். ஓ சாரி, இந்த சைடு நம்பர்ஸ்ல இருக்குல்ல, இதெல்லாம் ஹைட்டு, அதோட பிக்சலோட நம்பர். ஓகேவா. ஸோ இது 253 பிக்சல்ஸ், இது 155 பிக்சல். ஓகேவா. ஸோ பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இதுல வந்து பேக்ரவுண்ட்ல ரெட் கொடுத்து இந்த பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். 200 பிக்சல் 200 பிக்சல்னு. ஸோ நான் ஹைட்டை வந்து இப்போ நான் கூட்டுறேன் அப்படின்னா அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா. அப்படி அதே ஹைட் அப்படி ஃபுல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வித் எப்படின்னா அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். டில் 2000 பிக்சல் வரை இருக்கு, அந்த பிக்சல் வரை எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா. தெரியுதா. அட் லாஸ்ட் வரை வரும். ஓகே. இப்போ என்னன்னா பிளாக் வந்து எப்படி உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, அது வந்து பிளாக் மாதிரி ஒரு பில்டிங் எழுப்பி வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரே இடத்துல இருக்கும் பாத்தியா. நம்ம காலேஜ்ல ஏ பிளாக், பி பிளாக், சிசி டிபார்ட்மெண்ட் பிளாக் அப்படிமா இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு பிளாக்கா ஜென்ரேட் ஆகி அது அங்கேயே தான் இருக்கும். இதோட ஹைட் வித்தி மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்படி கூட்டிக்கலாம், ஹைட் வித்தி கூட்டி குறைச்சிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதான் பிளாக். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா இன்லைன். இன்லைன் என்னன்னா அது கொடுத்த அளவை மட்டும்தான் எடுத்துக்கும். சப்போஸ் இப்போ இங்க வந்து 200 பிக்சலுக்கு இருக்கு, சரிதா. இது வந்து ஹைட்டும் 200 பிக்சல் இருக்கு, வித்தும் 200 இருக்கு. பட் லெட்டர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 15 லெட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்லைன் பேராகிராஃப்ங்கிறது இந்த லெட்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பாக்ஸ் அலாக்கேட் ஆகி உட்காந்துருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கிரீன் கலர் அப்ளை ஆகி இங்க வந்து உட்காந்துருக்கு. ஓகேவா. பட் பாக்ஸோட சைஸ் அண்ட் வித் வந்து இவ்வளவு இருக்கு, பட் நமக்கு இன்விசிபிளா தான் இருக்கும். ஓகேவா. இதான் இன்லைன் பிளாக். இதை நம்ம ஹைட் வித்தியும் என்ன கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் ஆகாது. நீ சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா இன்லைன் பேராகிராஃப் எடுத்து ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா இங்க ஜென்ரேட் ஆகி கூட கொஞ்சம் பெருசா பாக்ஸ் வரும். அவ்வளவுதான், இதான் இன்லைன். ஓகேவா. அண்ட் தென் இன்லைன் பிளாக் அப்படின்னா பிளாக் மாதிரியே தான், அதே மாதிரி ஹைட்டும் வித்தியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. பட் என்னன்னா பிளாக்குங்கிறது அங்க ஸ்டாண்டர்டா அங்கேயே இருக்கும். இப்ப இதை பாத்தீங்கன்னா ஹைட் நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், எவ்வளவு 257 வந்து 210 கொடுத்துருக்கேன் ஹைட்டு. இப்போ வித்த வந்து கூட்டுறேன் பாரு. ஒன்ஸ் பேஜை தொடவும் அது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருது பாத்தியா. அந்த பாக்ஸ் வந்து ஒன்ஸ் அந்த விண்டோவோட பேஜ் முடியவும் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து. ஸோ இது வந்து பிளாக்ல நடக்காது. அவ்வளவுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். ஸோ இது வந்து பாக்ஸையே தூக்கி நம்ம இன்னொரு இடத்துல வைக்கலாம், அதாவது பில்டிங்கை தூக்கி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண அப்படி அந்த மாதிரி. ஸோ இப்போ சைனாலலாம் வந்துட்டு பில்டிங் வந்து மேக்சிமம் இதுலதான் கட்டுவாங்க. லைக் வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒரு செட்டு மாதிரி தான் அவங்களே போடுவாங்க. பட் அவங்க செட்டு நல்ல பில்டா ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம செட் அப்படி கிடையாது. பட் அவங்களோட இது வந்து அப்படி பவர்ஃபுல்லா இருக்கிற செட்டு மாதிரி தான் இன்லைன் பிளாக்னு வச்சுக்கோங்க. பிளாக்குங்கிறது பில்டிங் ஃபுல்லா எழுப்பி செங்கல் எல்லாம் போட்டு எழுப்பி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறது தான். அதுல நீ வந்து ஹைட்டி வித்தி தான் கூட்ட முடியும், அதை வச்சுட்டு எங்கேயுமே ஷிஃப்ட் பண்ண முடியாது. பட் இன்லைன் பிளாக் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஓகேவா. ஒன்ஸ் நான் வந்து வித்தோட சைஸை கூட்டும் அது நெக்ஸ்ட் லைன் போயிட்டு பத்தியா. பட் இந்த பாக்ஸ் வந்து எனக்கு காணாம போயிடும் இன்லைன். ஏன்னா இன்லைன் தேவையான இடத்த மட்டும் தான் இருக்கும், அது நீ ஹைட்டு வித்தி என்னத்தான் கூட்டினாலும் அது மாறாது, அது ஸ்டாண்டர்டா இருக்கிறது தான். ஓகேவா. ஸோ இதுதான் நேற்று பார்த்த கான்செப்ட். நான் இதை இன்னும் டெப்தா பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதுலன்னா ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கும், சசிகுமாரன் மட்டும் இருப்பாப்ல அதில். ஸோ நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸும் பாருங்க. ஈவன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு எனக்கு, இல்ல நீங்க இது இன்னொரு செஷனாலே எடுங்க அப்படின்னா குரூப்ல சஜஸ்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீக் கம்மிங் டேஸ்ல எடுத்து கொடுக்கேன். ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்ம இன்னையோட செஷனுக்கு போவோம்.
So the topic from the full stack development is today's agenda of float and clear combinators, hover, link, active visitor. ஸோ இன்னைக்கு நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோட் அண்ட் கிளியர் மட்டும்தான் பார்ப்போம். ஓகேவா? ஆக்சுவலா ஷெட்யூல்டு பை இன்னைக்கு என்னன்னா நான் பொசிஷன் நடத்தின தெரியுமா? அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஸ்டாட்டிக், இது ஃபிக்ஸ்டு இதெல்லாம் நடத்தின தெரியுமா? இந்த பொசிஷன்ல வச்சு ஒரு ப்ராஜெக்ட் கூட உங்கள்கிட்ட காமிச்சு தெரியுமா? ப்ளூ கலர் ரெக்டாங்கிள்ல ஒரு சர்க்கிள் ரெட் கலர்ல வந்து இருக்கும். அது இன்டெப்தா பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னு காமிச்சு தெரியுமா? ஷெட்யூல் இன்னைக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் வரணும். பட் அவங்க பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ண கொடுத்தாங்க. பிபிடிலுமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ளோட் அண்ட் கிளியர் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதை நான் கிளியரா உங்களுக்கு நீ சொல்லி கோட் பண்ணி காமிச்சிருவேன். நெக்ஸ்ட் செஷன்ல ஒன்னு மேபி பொசிஷன் ப்ராஜெக்டா இருக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த காம்பினேட்டர்ஸ் அண்ட் ஹவர் லிங்க் பத்தி இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளோட் பத்தி பார்ப்போம். உங்களுக்கு நடத்துறதுல எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? நான் வந்து இப்படி பிபிடியை ஃபுல்லா காமிச்சிட்டு பாதியா நடத்துனேன் அப்படி எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா ஜஸ்ட் மெசேஜோ ஏதோ பண்ணுங்க. மீட்லேயே சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் உங்க செஷன் இது, நீங்க சொல்றதுதான் எல்லாமே. எனக்கு வரிஸ் இல்லைன்னா தம்ஸ் அப் அனுப்புங்க, இருந்தா டைப் பண்ணுங்க. ஓகே ரைட், ஆல் ஓகேன்னு போட்டுக்காப்ல. அஜிதா உங்களுக்கு, அனப்பா, மலை அரசனா, இன்னொருத்தர் யாரோ இருக்காங்களா? ரைட், ஓகே. சரி, நான் ஃப்ளோட் அண்ட் கிளியரிங் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் தென் சப்போஸ் மண்டே டு ஃப்ரைடே தான் உங்க கிளாஸஸ்னே சொல்லியிருக்காங்க, கரெக்டா? இன்கேஸ் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ், நாளைக்கு சாட்டர்டே தானே, உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் வச்சு நாளைக்கு கிளாஸ் இருந்தால் நான் பொசிஷன் ப்ராஜெக்டே எடுத்துருவேன். உங்களுக்கு அப்படி வேணும், ஜஸ்ட் 1 hour தான், 1 hour நான் சுருக்கி எடுத்துருவேன். நேற்று சச்சுக்குமரனுக்கு தெரியும் எவ்வளோ சுருக்கி எடுத்தேன்னு. அந்த மாதிரி ஓரளவுக்கு எடுத்துருவேன் அந்த ப்ராஜெக்ட். ஓகேவா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃப்ரீ டைம் அப்படின்னா நாளைக்கு அதையும் குரூப்ல ரெக்வஸ்ட் பண்ணி நாளைக்கு கேட்டு வேணா கிளாஸ் வைக்கலாம். ஓகேவா? ஸோ டுடே செஷன் இஸ் அ ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்னா என்ன அப்படின்னா, தமிழ் அர்த்தத்துல பார்க்கும்போது ஃப்ளோட்னா என்ன? ஒரு விஷயத்த தொங்க விடுறது. அதாவது இந்த மாலையெல்லாம் தொங்க விடுவாங்கல்ல, அதுக்குதானே சொல்லுவாங்க ஃப்ளோட்னாலே அப்படிதானே, தொங்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சுதான் அதை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, the CSS float property is a positioning property. It is used to push an element to the left or right, allowing other element to wrap around it. It is generally used with images and layouts. ஸோ இது என்னன்னா, ஒரு இமேஜுக்கு சைட்ல வந்து நம்ம டெக்ஸ்டா எழுதுவோம் தெரியுமா? அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், கொச்ச கொச்சன்னு இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு போட்டோ இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே லெட்டர்ஸ் எழுதிடுவாங்க. அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஸோ இட் ஸ்பெசிஃபைஸ் whether the box should flow or not. The float property defines the flow of content in the page. The remaining elements will be the part of the flow if the element is removed from the normal flow of the content. ஸோ ஃப்ளோட்னா அந்த இமேஜோ ஏதோ ஒரு லேஅவுட்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல எழுதுறது தான். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிள்லாம் காமிக்கேன், உங்களுக்கு புரியும். சரிதா? நியூஸ் பேப்பர்ல உள்ள அந்த கான்செப்ட் ஜூம் பண்றேன். ஸோ இது ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்ல இதுதான் நம்மளோட இமேஜோ இல்லை ஏதோ நீங்க இடத்துல அந்த கலர் மாதிரி வச்சுக்கோன்னு வைங்களேன். அதுக்கு லெஃப்ட், இது வந்து ரைட் சைட்ல எல்லாம் பிரிண்ட் ஆகுது. பட் போட்டோ எங்க இருக்குன்னா லெஃப்ட்ல இருக்கு. ஸோ அதனால அது ஃப்ளோட் லெஃப்ட். அதுக்கு கீழே அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைட்ல ரைட்டிங் லெட்டர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் தென் ரைட்ல வர்றதுனால இது ஃப்ளோட் ரைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இதை எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி அண்ட் அதோட கோட் வேர்டு என்னன்னா ஃப்ளோட் ஸ்டாக் இன் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டுக்கு பதில் ரைட்னா ரைட். ஓகேவா? ஸோ இங்கே தான் எக்ஸாம்பிளாக இங்கே பண்ணியிருக்கோம். நம்ம கோடு வந்து நான் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காமிக்கேன். ஓகேவா? ஸோ த ப்ராப்பர்ட்டி, ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி, இது ஃபுல்லாக ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இங்கே பைனாப்பிள் இமேஜ் லெஃப்ட்ல இருக்கு, கரெக்டா? ஸோ இது வந்து லெஃப்ட்ல இருக்கு, ஃப்ளோட் லெஃப்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அது ரைட்ல அலோகேட் ஆகி அந்த லெட்டர்ஸ்லாம் வந்துடும். அதே மாதிரி ஃப்ளோட் ரைட்னு கொடுத்தா அந்த பிக்சர் ரைட்ல போய் உட்காந்துட்டு லெஃப்ட்ல ஃபுல்லா அதோட ரைட்டிங்ஸ் எல்லாம் அலோகேட் ஆகி உட்காந்துரும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் லே அவுட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி சிஎஸ்எஸ் டூலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த கோடை நம்ம டைப் பண்ணி இதை நம்ம ஃப்ளோட் லெஃப்ட் ரைட்டுக்கு என்னன்னு பார்ப்போம்.
நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ளோட் நன். இப்ப நம்ம வந்து ஃப்ளோட் லெஃப்ட்டோ இல்ல ஃப்ளோட் ரைட்டோ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா இப்படி வந்து போட்டோக்கு வந்து இந்த இடத்த ஃபுல்லா அது போட்டோவாவே ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ இந்த போட்டோவோட இடம் தான் இது. இந்த ஃபுல் பேஜும் போட்டோக்கு உண்டான இடமா இருக்கு. அதுக்கு கீழே டெக்ஸ்ட் வரும். எப்போ நம்ம ஃப்ளோட் நன்னு கொடுத்தா இங்க கோட்ல கொடுத்துருப்பாங்க பாரு, ஃப்ளோட் நன். இதுதான். ரொம்ப கொஞ்சம் ஜூம் பண்ணாதான் தெரியும். உங்களுக்கும் தெரியலனா உங்க போன்ஸ்ல லேப்டாப்ஸ்ல ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ்ங்கிற டேக்ல நம்ம ப்ராப்பர்ட்டி அந்த டெக்ளரேஷன் என்ன பண்ணிருக்கோம்னா ஃப்ளோட் நன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நன்னு கொடுக்கும் போது அது என்ன ஆயிரும்னா இந்த ஏரியாவை விட்டுட்டு இந்த இடத்துல ஃபுல் ஆகும். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா இமேஜுக்குள்ளதான் செப்பரேட் ஆகி விழுந்துக்கும் நன் கொடுத்தா. ஸோ லெஃப்டோ ரைட்டோ கொடுத்தா மட்டும்தான் இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இது ஃப்ளோட். அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ ஃபார் ஃப்ளோட் அண்ட் கிளியர். ஸோ ஃப்ளோட்டுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னன்னா மூணு மூணு இல்ல நாலு வரும். லைக் இந்த நன் லெஃப்ட் ரைட் இந்த மூணு பார்த்தோம். நன்னா என்ன, இந்த எலமெண்ட் இஸ் நாட் புஷ்டு பிலோ த லெஃப்ட் ஆர் ரைட் ஃப்ளோட்டட் எலமெண்ட். திஸ் இஸ் டிஃபால்ட். ஸோ இது டிஃபால்ட்டா உள்ள கான்செப்ட் தான். ஓகேவா? நம்ம ஃப்ளோட்டுன்னு எதுவுமே டைப் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா இது டிஃபால்ட்டா நடக்கிற ஒர்க். ஓகேவா? ஸோ லெஃப்ட்னா என்ன பண்ணுவோம், the element is pushed below the left floated element. ஓகேவா? அண்ட் தென் ரைட்னா என்ன பண்ணுவோம், the element is pushed below right floated element. ஸோ ரைட்டுக்கு புஷ் பண்ணுவோம். அதே மாதிரி லெஃப்ட்னா லெஃப்ட்டுக்கு. போத் அப்படின்னா எலமெண்ட் இஸ் புஷ்டு பிலோ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ளோட்டட் எலமெண்ட். ஸோ இது என்னங்கிறத கான்செப்டா நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட் அப்படின்னா the element inherits the clear value from his parent. ஸோ இந்த இன்ஹெரிட்ங்கிற ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எதுல வரும்னா கிளியர்ல வரும். ஓகேவா? அது என்ன கான்செப்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ கிளியர். The clear property is used to specify which side of floating elements are not allowed to float. இது என்ன பண்ணும்னா ஒரு, அதாவது நம்ம ஒரு வெப்சைட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட சாய்ஸ்ல தான் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அந்த நம்ம சாய்ஸ் பண்ணணும்னா நம்மளோட வியூ ஆஃப் பாயிண்ட் எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்காண்டி இந்த டூல் எல்லாம் வச்சுதான் நம்ம டிசைனே பண்றோம். இதான கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்ல கிளியருங்கிற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுதுன்னா ஃப்ளோட்டிங் எலமெண்ட்டை ஃப்ளோட் பண்ணாம அந்த இடத்த வந்து ஆக்கிபை பண்ணி டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகும். லைக் எப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படி இங்க எப்படி இடம் இல்லாம இருந்துச்சு, ஏன்னா லெஃப்ட்னு கொடுத்தோம்னா இங்க லெஃப்ட் கிளியர் ஆகி கிளியர் இல்லாம இங்க லெஃப்ட்ல வந்து போட்டோ வந்து இங்க ரைட்ல டெக்ஸ்டா விழுந்துரும். கரெக்டா? அந்த கான்செப்ட் தானே. பட் இது என்ன பண்ணும்னா கிளியரா எக்ஸாம்பிள்ல பாரு, வித்தவுட் கிளியர்ல இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா எப்பவும் போல அந்த கான்செப்ட் படி இந்த டிவ் ஒன்னுங்கிறது டெக்ஸ்ட். ஓகேவா? இதுவும் டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த சைடா வந்து விழுந்துருது. ஓகேவா? பட் வித் கிளியர்னு கொடுப்பா. லைக் எக்ஸாம்பிள் with clear it sets or returns the position of the element in relation to floating object. கிளியர்னு கொடுத்தா அதுக்கு ஃப்ளோட்டிங்கா எங்க இருக்கோ அந்த ஆப்ஜெக்டோட போய் உட்காந்துக்கும். லைக் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேனே, நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு போறோம். போனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் கூடயே தான் உட்காந்துருப்போம். நல்ல நீங்களே ரியலைஸ் பண்ணி தான் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துப்போம். பேரண்ட்ஸ்னா பேரண்ட்ஸோடய போய் உட்காந்துப்போம். ஸோ அந்த மாதிரி இது ஃப்ளோட்டிங்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எங்க இருக்கோ அதோட ரிலேஷன் ஆகி அந்த பொசிஷன்ல போய் உட்காந்து. ஓகேவா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான் வச்சுக்கணும். இஃப் த எலமெண்ட் கேன் ஃபிட் ஹரிசாண்டலி இன் a space next to another element that is floated. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த எக்ஸாம்பிளா இங்க பாக்குறோம். ஸோ வித்தவுட் கிளியர்ல கொடுக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னா இதுக்கு கிட்ட வந்து உட்காந்துக்குது. ஓகேவா? வித் கிளியர் எனக்கு கிளியரா வேணும் ஒவ்வொரு இதுவும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த போட்டோக்கு இந்த போட்டோக்கு உண்டான இடம் இது ஃபுல்லா அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? பட் கிளியர் கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ இந்த டிவ் த்ரீன்னு ஒண்ணு பார்த்தோமா, இந்த டிவ் த்ரீங்கிறது போட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் அதுக்கு சொந்தமா கிடையாது. அதுதான் இதுல கான்செப்ட். ஸோ ஐ மீன் இதுவுமே ஒரு போட்டோ தான். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்ப்போம் பாரு, இந்த அக்கா இது போட்டோ வச்சு உள்ளது. ஸோ இது ஒரு போட்டோ தான். பட் போட்டோக்கு இந்த சைடு உள்ளது எதுவுமே அதுக்கு உண்டானது கிடையாது. ஸோ கிளியர் கொடுக்கும்போது அது கீழே அழகா வந்து விழுந்துடும். அவ்வளவுதாங்க இந்த கிளியர். எதுக்குன்னே இதை கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரே வார்த்தையா இருக்கு, எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் அப்படின்னா
அவங்க சிஎஸ்எஸ் ஃபர்ஸ்ட் டைமா பில்ட் பண்ணும்போது அவங்க ஒரு குழப்பத்திலேயே தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தையும். பட் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரிதான். ஓகேவா? ஸோ அது இந்த இமேஜுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ இதுல பார்க்கும்போது டெக்ஸ்ட்ல பார்த்துருப்போம், அதுல போட்டோஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுனால தான் ஒவ்வொரு பார்டர் லைன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த பார்டர் லைன் வச்சு யூஸ் பண்ணி இங்க கோடும் இருக்கு. ஸோ div 1க்கு பார்டர் வந்து green கொடுத்துருக்கோம், அண்ட் div 2க்கு பார்டர் ரெட் வந்திருக்கும். ஓகேவா? அந்த ரெட்டு வந்திருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி பாரு, இங்க இருந்து green வரும், அது கீழே இருந்து ரெட் வரும். ஸோ புரியுதா? ஏன்னா div வேற வேறையா இருந்தாலும் அது எப்படி அசைன் ஆயிக்கிறது பாத்தியா? ஒவ்வொரு பார்டரையும் தனியா பிரிக்காம சேர்ந்துக்கிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து கிளியர் லெஃப்ட் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கேன் div 4க்கு அப்படின்னா, div 4 இந்த இருக்கு, டிவ் 4க்கு உண்டான ரெட் கலரை வந்து தனியா கிளியரா காமி எனக்கு. நம்ம நம்ம தமிழ் அர்த்தத்தில் சொன்னா எனக்கு கிளியரா காமி அப்படிங்கும்போது அந்த கிரீன் தனியா அந்த ரெட் தனியா காமிக்கும். பட் இங்க நான் கிரீன் ரெட்டு கொடுத்தாலும் அந்த கிரீனை ஆக்கியபை பண்ணி தான் ரெட்டு விடும். ஓகேவா? அதுக்காண்டி தான் கிளியர் வந்துச்சு. நம்ம இந்த கோடை பண்ணுவோம். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி என்ன கோடு பார்த்தோம்? அண்ட் தென் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் இந்த கோடை பார்ப்போம். அண்ட் தென் இது ஃப்ளோட் நன்னுனா என்னன்னு ஒரு லைன்ல பார்த்துடலாம். ஸோ கிளியரோட வித்தவுட் கிளியர் அண்ட் வித் கிளியர் கோடிங் பார்க்கலாம். ஓகேவா? இது சிம்பிளா இமேஜ் வச்சு சொன்னது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளியர் ஃபிக்ஸ் ஹேக். இது வந்து இமேஜுக்கு லெஃப்ட்ல விழுறது. எங்க இருக்கு? அங்க இருக்கு. ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்துட்டாங்க இமேஜை. ஸோ இமேஜ் வந்து ஃப்ளோட்ல விழுந்துட்டு, பட் இமேஜோட இடம் ஃப்ரீயா இருக்கும் கரெக்டா. அப்போ நம்ம கிளியர் ரைட்னு கொடுக்கும்போது அது நேரா கிளியர் ரைட்ல இருந்து விழுகும். ஏன்னா லெஃப்ட்னு கொடுத்தா இங்கதான் இமேஜ் இருக்குல்ல, லெஃப்ட்னு கொடுத்தா அது கீழே வந்து அழகா அசைன் ஆகி விழுந்துக்கும். ஓகேவா? இதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளியர் என்னது கிளியர் ஃபிக்ஸ் ஹேக் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வர 4 கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா இருக்கா? எனக்கு சொல்லும் போதே குழம்புச்சு, அதனாலதான் நான் கேட்கிறேன். ஏன்னா இது ஒரு குழப்பமான கான்செப்ட் தான். இதெல்லாம் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்னும் குழப்பம். பட் நீங்க அந்த ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணும்போது லைக் ஒரு டைம் ஆக்சஸ் பண்ணா போதும். லைக் சிம்பிள் தான், ரொம்ப மெனக்கெடணும்னு இல்லை. எனக்கு வரிசை இருக்கா? கிளியர் ஃபிக்ஸ்க்கு அடுத்து இதோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டா நெக்ஸ்ட் நம்ம கோட் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான். எனக்கு வரிஸ் மெசேஜ் வந்திருக்கும் சச்சுகுமாரனுக்கு ஓகே, அஜிதாக்கும் ஓகே, அனப்பாக்கும் இன்னொருத்தர் யாரு, மலைஸ்ரீயா, மலைஸ்ரீ சரவணன், அவங்களுக்கும் ஓகேவா? சரி ரைட் ஓகே. நெக்ஸ்ட் கிளியர் ஃபிக்ஸ் ஹேக் பார்ப்போம். ஸோ கிளியர் ஃபிக்ஸ் ஹேக் அப்படின்னா நம்ம பார்த்த கிளியர் அண்ட் அந்த ஃப்ளோட்டோட கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ ஹேக்னா என்ன? ஒரு விஷயத்த நம்ம சொல்லாம கொள்ளாம ஹேக் பண்ணிட்டோம், லைக் அவங்களுக்கு தெரியாம பண்ண திருட்டு வேலை தான் ஹேக்னு சொல்லுவோம் கரெக்டா. ஸோ இப்போ ஃப்ளோட்டட் எலமெண்ட் இஸ் டாலர் தென் த கண்டெய்னிங் எலமெண்ட், இட் வில் ஓவர்ஃப்ளோ அவுட் சைட் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர். ஸோ புரியுதா? ஒரு பாக்ஸுக்குள்ள, இப்போ நீங்க இதான் ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த ஒயிட் பேஜுக்குள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ஒரு சின்ன போட்டோ வச்சுட்டு அந்த போட்டோ கிட்ட லெட்டர் கொடுத்தா அது இவ்வளவு அழகா வரும். ஆனா இதை தாண்டி கொடுத்தா அந்த பாக்ஸை விட்டு வெளியே போகும்ல, அந்த பாக்ஸை தான் கண்டெய்னர் சொல்லுவோம். ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிடும் அப்படிங்கிறேன். ஸோ வி கேன் then add a clear fix hack to solve this problem. ஸோ கரெக்டா உள்ள வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு தான் அந்த கிளியர் ஃபிக்ஸை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஓவர்ஃப்ளோ ஆட்டோங்கிறது இதுதான் சின்டாக்ஸ். கிளியர் ஃபிக்ஸ்னு கொடுத்து இது ஓப்பன் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி டிக்ளரேஷன் என்னன்னா ப்ராப்பர்ட்டி ஓவர்ஃப்ளோ வேல்யூ வந்து ஆட்டோ. ஓகேவா? ஸோ என்ன ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, ஆட்டோ கிளியர் ஃபிக்ஸ் ஒர்க்ஸ் வெல் as long as you are able to keep control of your margins and padding. நம்ம படிச்சிருக்கோம் மார்ஜின் அண்ட் பேடிங்னா என்ன. மார்ஜின்னா நான் என்ன சொன்னேன், இந்த இப்படி போட்டு வர்றதுதான் மார்ஜின். அண்ட் பேடிங்னா என்ன, இதுக்கு இங்கேயும் இந்த 4 கார்னரையும் உள்ள ஸ்பேஸை அலோகேட் பண்றது. ஸோ இந்த ரெண்டையுமே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஓவர்ஃப்ளோ கண்டெயின் பண்ணி கிளியர் பண்ணிவிடும். ஓகேவா? எல்ஸ் யூ மைட் சி ஸ்க்ரோல் பார். ஓகேவா? த நியூ மாடர்ன் கிளியர் ஃபிக்ஸ் ஹேக் ஹவவர் இஸ் சேஃபர் டு யூஸ் அண்ட் ஃபாலோயிங் கோட் இருக்கு, ஃபாலோயிங் கோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
லைக் இது எதுக்குன்னா மாடர்னா ஒரு பேஜ் பண்றதுக்கோ லைக் கொஞ்சம் இந்த நியூஸ் பேப்பர்ல வர மாதிரி பண்ணும் போதும் கிளியரா ஒரு அழகான ஒரு ஃபிக்ஸ ஏம் பண்ணி கரெக்டா அந்த பேடிங் மார்ஜினை கரெக்ட் பண்ணி விடுறது தான் இதோட வேலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த கோடா பார்ப்போம். ஸோ வித்தவுட் கிளியர் ஃபிக்ஸ்ல பாருங்க, இந்த கிரீன் இருக்கிறது வந்து என்ன, ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃப்ல ஒரு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த பார்டருக்கு மேலதான் அந்த இமேஜ் கிளிக் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பார்டர் இது இந்த இமேஜ் இருக்கா, பைனாப்பிள் லொரிம் இஸ்பம் டாலர் இந்த இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவ்வுக்கு எல்லாமே பார்டர் பேடிங் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இமேஜ் ஒன் இந்த இருக்கு. இமேஜ் ஒன் கிளாஸ்ல ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நார்மலா ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுத்தனால அது இமேஜ் போய் இப்படி உட்காந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நீ டெக்ஸ்ட் எழுதுன அப்படின்னா டெக்ஸ்ட் இங்க அடிச்சுட்டே போனா இந்த இமேஜுக்கு பின்னாடி போய் விழுந்துட்டு இருக்கும். டெக்ஸ்ட் அப்படியே அப்படியே வரிசையா அடிச்சுட்டே போயிட்டே இருக்கும். அது இங்கே வந்து கரெக்டா அசைன் ஆகாது இந்த மாதிரி பொசிஷன்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வித் கிளியருக்கும் இந்த டிவ்ல இருந்தே கிளியர் கிளியர் ஃபிக்ஷன் ஒன்று கொடுத்துருப்போம். கிளாஸை நம்ம இந்த டிவ்வுக்கு அசைன் பண்ணிடுவோம். எந்த டிவ்வுக்கு, இந்த ஸோ கிளியர் டிவ் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு இங்க கொடுப்பாங்க. புரியுதா? இந்த கிளாஸ் இங்க கொடுத்துட்டு இந்த ஹோல் டிவ்வுக்கும் இங்க உள்ள டிவ்வும் மேல உள்ளதும், ஓகேவா? அதாவது H2 இந்த H2 இந்த பேராகிராஃப் இந்த பேராகிராஃப் இதுக்கு எல்லாமே கிளியர் ஃபிக்ஸ் ஓவர்ஃப்ளோ கோலன் ஆட்டோன்னு கொடுக்கும்போது இந்த பாக்ஸா கிரியேட் ஆகி இதுக்குள்ள போய் உட்காந்துக்கும். புரிஞ்சுதா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்? ஆக்சுவலா நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இதான் வித்தியாசம். பட் கோடா பார்க்கும்போது குழப்பற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டு த பாயிண்ட் மேக்ஸிமம் கிளியர் பிக் ஹேக்கை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஃப்ளோட் அண்ட் கிளியருமே வராது. ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல விழுந்த இமேஜை நம்ம இந்த ஒரே பாக்ஸ்ல, அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ள கொடுத்துட்டோம். புரியுதா? பேடிங்கும் மார்ஜின்ஸும் அலாகேட் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோ அப்படிங்கிறத சொல்றதுதான் கிளியர் ஃபிக்ஸ் ஹேக். ஓகேவா? அது சொல்றது என்னன்னா ஓவர்ஃப்ளோ கோலன் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட சொல்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் சம் CSS ஸ்டைல். ஓகேவா? ஸோ இதுவரை பார்த்ததுல எதுவும் குழப்பம் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? நம்ம இப்போ கோடா பண்ணி பார்ப்போம். ஓகே ரைட், ரெண்டு பேருக்கு ஓகே. வேற பார்க்கும். ஓகேங்களா? ரைட். மனுஸ்ரீ சரவணன், சரி அவர் வெளியே வேற போயிட்டு இருந்தாரு. சரி ஓகே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வர கான்செப்ட் என்ன அப்படின்னா காம்பினேட்டர்ஸ் ஹவர். ஸோ இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்றேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா காம்பினேட்டர்ஸ், அதை நம்ம பிரிச்சு பார்த்தா கம்பைன் சொல்லலாம். கம்பைன்னா என்னன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை இணைக்கிறது. கரெக்ட் தானே? ஸோ ஒரு ரெண்டு விஷயத்தை இணைக்கும் போது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அது நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஹவர் அப்படின்னா நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஆரோ இருக்கு. இப்போ நான் அந்த ஆரோவை சும்மா விட்டுட்டா அந்த கலர் போயிருது. கரெக்டா? கலர் போய் அந்த ஆரோவும் போயிடும். பட் நான் டக்குன்னு வச்சா அந்த கலர் வந்துடுது. கரெக்டா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் லெஃப்ட் ஓரமா போகும்போது ஆரோ லெஃப்டா மாறிடுது. நான் கொஞ்சம் ரைட் ஓரமா வந்தாலும் ரைட்டா மாறிடுது. ரெண்டுத்துக்கும் தெரியுதா அந்த ஆரோ வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு லிங்க்கை போய் கிளிக் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இப்படி ஆரோ மார்க்கை கொண்டு போய் இப்படி மேல வைக்கும் போதே அது மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஏதாவது ஒரு அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும் பார்த்தியா, அதுதான் பவர். ஓகேவா? அது எப்படி லிங்க்ல ஆக்டிவ் பண்ணி அது எப்படி விசிட் ஆகுது எல்லாங்கிற ப்ராசஸ் தான் வரப்போற செஷன்ல பார்க்குறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளோட் அண்ட் கிளியருக்கு உண்டான கோடை நம்ம இங்க பிபிடியில பார்த்து தான் அப்படியே ஷேர் பண்றேன். டைப் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நீங்க நோட்ஸ் தான் எடுப்பீங்கன்னு நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க நோட்ஸே எடுங்க. ஒன்ஸ் ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. நீங்க ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணி பார்க்க முடியலனாலும் நான் அந்த ப்ராஜெக்டா கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நோட்ஸ் பார்த்து. ஏன் சொல்ல மறந்துட்டேன், குரூப்ல நிறைய பேர் ப்ராஜெக்ட் போட்டிருந்தீங்க. எனக்கு எல்லாம் நம்பர்ல இருந்தனால எனக்கு தெரியல. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா அழகா நான் சொன்ன மாதிரி கலர்ஸும் மாத்தி அவங்க ஸ்டைல்ல நல்லா பண்ணிட்டீங்க. சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. குட். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் அப்படி இன்ட்ரெஸ்டடா பண்ணும்போது தான்
ஒரு பெரிய லெவல் ஆஃப் கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ குட், நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ கோட் ஷேர் பண்றேன். ஸோ இது நம்ம லாஸ்டா பண்ண அந்த பாக்ஸோட இது. ஸோ இதை நான் எரேஸ் பண்றேன்ல, கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த கமெண்ட் விஷயம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கானா? இல்ல உங்களுக்கு எதுவும் புதுசா இருக்கா? எனி ஒன்? ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இந்த கமெண்ட் என்னன்னா, இந்த கோட்ல பாருங்க, நான் இதை ஃபுல்லா அப்படி காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ்னு கொடுப்பேன். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ்ங்கும் போது இங்க ஒரு லைன் வருது பாத்தியா? இந்த லைன் தான் கமெண்ட் லைன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 500 லைன்ஸ் நீ கோட் அடிச்சிருப்ப. ஓகேவா? இப்ப நம்ம 27 லைன்ஸ் அடிச்சிருக்கோம் கோடு. ஓகேவா? இது மாதிரி 500 லைன்ஸ் இங்க அடிச்சுட்டே போகும்போது உனக்கு எது எதுக்கு டைப் பண்ணனே உனக்கே மறந்துடும். ஓகேவா? அண்ட் தென் உன் கோடை நீ பப்ளிஷ் பண்ணுவ. லைக் என்கிட்ட நீ கொடுக்குறனே வைங்க, அந்த கோடை நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் மூலியமா கொடுப்பேன். அந்த ஃபைல் மூலியமா கொடுக்கறது எப்படிங்கிறதே ஒரு செஷனாவே இருக்கு. ஓகேவா? அதையும் நான் சொல்றேன். ஸோ இப்போ நீ என்கிட்ட இந்த கோடை கொடுக்கும் போது நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீ எதுக்கு இதை டிக்ளேர் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கும். ஸோ அந்த டவுட் எப்படி கிளியர் பண்ணுவோம்னா, இப்போ நான் பாரு, இது என்ன போட்டிருக்கேன்? லிங்க் HRF, அதாவது ஸ்டைல் டாட் ஷீட் இருக்கு ஒரு இன்னொரு பேஜ்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். இத எப்படி நீ வந்து எனக்கு காமிக்கும் போது என்கிட்ட எப்படி சொல்வ? இப்போ நான் நேர்ல உட்காந்துருந்தேன் அப்படின்னா, அண்ணன் இந்த லிங்க் வந்து நான் வந்து ஸ்டைல் ஷீட் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீ சொல்லுவ. ஆனா இதே இது நீ ஒரு பெரிய கோடர் டெவலப்பரா ஆனதுக்கு அப்புறம் இப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தான் அந்த கமெண்ட் லைன் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஸோ HTML கொண்ட கமெண்ட் லைன் நேம் என்னன்னா, லெசர் தேன் ஹைஃபன் டபுள் ஸ்டேப்பர் போட்டா இப்படி கமெண்ட் லைன் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள நீ டைப் பண்ணணும். லைக் எப்படின்னா நம்ம ஸ்டைல்லே இது வந்து லிங்க் ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணது, இந்த மாதிரி நம்ம ஸ்டைல்ல இதை டைப் பண்ணுவோம். ஓகேவா? பட் இது நம்மளுக்குள்ள அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். பட் நீங்க ப்ரொஃபஷனலா லைக் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கா போகும்போது இப்படி பண்ணக்கூடாது. லைக் இது எப்படி சொல்லலாம்னா, ஹியர் இட் இஸ் a link form to cascade or my style sheet. ஓகேவா? ஸ்டைல் ஷீட். ஸோ இப்படி நீ ஒரு கோடை அடிச்சிருக்கும் போது இந்த லைனுக்கு நேரா நீ டைப் பண்ணியிருப்பேன். டைப் பண்ணும்போது நான் நினைச்சுப்பேன், ஓகே இந்த லைன் வந்து இதுக்கு தான் என்ன போட்டிருக்கான் அப்படிங்கிற சொல்றதுதான் கமாண்டினோட லைன். ஓகேவா? ஸோ நான் இதை டோட்டலா இப்படி காப்பி பண்ணி கண்ட்ரோல் இது கொடுத்தா இது எடுக்கும். அப்படி இல்லைன்னா அது ஃபுல்லாவே கமெண்டா மாறும். ஓகேவா? ஸோ நான் நல்ல வேலை எனக்கு தோணுச்சு, கரெக்டா சொல்லிட்டேன். இப்போ புரிஞ்சுதா கமெண்ட் லைன் எதுக்கு? இதே மாதிரி சிஎஸ்எஸ்க்கும் இருக்கு. சிஎஸ்எஸ்க்கு வந்து என்ன கமெண்ட்ங்கிறத போகும்போது பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் இருக்கு. புரிஞ்சுதுல உங்களுக்கு கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு? ஓகே. ஸோ நம்ம இதுல பண்ண வேணாம், நம்ம புதுசாவே ஒரு ஃபோல்டர் போட்டுரும். ஓகேவா? எதுக்கு போட்டுட்டு இதுல அழிச்சு இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் ரீச் அவுட் பண்ணும்போது தேவைப்படுங்க. ஸோ இது என்ன பண்றோம்? ஃப்ளோர் அண்ட் கிளியர் பண்றோம். ஓகேவா? ஸோ அதுல என்ன, நியூ ஃபைல்ல இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ டைட்டில் வந்து
float 10 clear. சரி, இப்போ பாடியில என்ன கொடுக்க போறோம்? ஒரு ஹெட்டிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃப் கீழே ஃபோட்டோஸ் வரும். கரெக்டா? ஸோ நான் இங்க என்ன கொடுக்க போறேன்? ஃபர்ஸ்ட் H1ல என்னன்னா த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? H1க்கு அடுத்து ஒரு பேராகிராஃப். லைக் இப்படி யோசிக்கும் போது டக்குனு கூகுள்ல இருந்தே ஏதாவது எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இமேஜ். நான் இமேஜ் ஆல்ரெடி இங்க வந்து இமேஜுங்கிற ஃபோல்டர்ல ஆப்பிள் ஐஃபோனும் அப்புறம் வந்துட்டு இந்த ஆப்பிளையும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆப்பிள் ஐஃபோன் ரொம்ப பெருசா இருக்கு. சரி, நான் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இமேஜ் சோர்ஸ், அதாவது எங்க இருக்குங்கிறத சொல்லணும். லைக் அதை எப்படி சொல்லலாம்னா டாட் டாட் ஸ்லாஷ் போடும்போது பாக்ஸ் ஒவ்வொரு இதாக வரும். அதுல இமேஜுக்குள்ள இருக்கு. கரெக்டா? ஸோ இமேஜுக்குள்ள போயிட்டு அதுல டவுன்லோட். ஸோ ஆல்ட் இது எதுக்கு சொல்லுவோம்னா இந்த இமேஜோட பேர் என்னன்னு சொல்லிட்டு ஆப்பிள் இமேஜ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா இதை நீங்க வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கும்போது அங்க வந்து டிஸ்பிளே ஆயிருக்கணும். ஓப்பன் எஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ இதுக்கு கீழே ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுப்போம். லைக் என்ன கொடுக்கலாம்னா நான் வந்து கிளிப் போர்டில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஆப்பிள் பத்தின என்னெல்லாம் இருக்குன்னு அதை நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த போட்டோக்கு கீழே இவ்வளவு வேர்ட்ஸும் வந்துட்டு அழகா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லை எல்லாம். சரி, ஓகே. ஸோ இந்த போட்டோ கீழே எல்லாம் வந்து இப்போ போட்டோ டிஃபால்ட்டா லெஃப்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? பட் இந்த கண்டென்ட் கீழே இறங்கிருக்கு. இந்த கண்டென்ட்டை நம்ம லெஃப்ட்டுக்கு கொண்டு வரணும்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இமேஜுக்கா பேராகிராஃப்கா நமக்கு ஒரு டவுட் வரும். ஓகேவா? நம்ம எதை லெஃப்ட் பண்ண போறோம், அதாவது எதை லெஃப்ட் சைடா தள்ள போறோம் அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன லெஃப்ட்ல இருக்கு? இமேஜ் தான். ஸோ அப்ப நம்ம இமேஜை லெஃப்ட்ல தள்ளிட்டா பேராகிராஃப் ஆட்டோமேட்டிக்கா ரைட்ல வரும். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம பேராகிராஃப் தானே தள்ள போறோம்ட்டு பேராகிராஃப்க்கு கொண்டு போய் கிளாஸோ ஏதோ நேம் எழுதி வச்சுட்டு ஃப்ளோட் லெஃப்ட் ஃப்ளோட் ரைட்னு கொடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம இமேஜை தான் நம்ம தள்ள போறோம். ஸோ இமேஜுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸ் என்ன img float. ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப ஒரு நியூ ஃபைல் style.css அதுல டாட் img float floatல என்ன பண்ண போறோம்? float left. ஓகேவா? இப்போ அது ஆகியிருக்காது. ஏன் ஆகியிருக்காதுன்னா நம்ம ஸ்டைல் டாட் ஷீட்டை கிரியேட் பண்ணோமே தவிர HTML போய் சொல்லல. HTML என்ற ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கு, நீ பாரு அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ அப்போ ஹெட்ல வந்துட்டு லிங்க் RL என்ற ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா டபுள் டாட் ஸ்லாஷ்ல இதுல ஃப்ளோட் அண்ட் கிளியர்ல ஸ்டைல் டாட் ஷீட். ஓகேவா? சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நம்ம இன்னும் டெக்ஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன அதே திரும்ப திரும்ப நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப பாரு டெக்ஸ்ட் நிறைய இருக்கு. நம்ம கொடுக்க போற இமேஜ் வந்து லெஃப்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இமேஜ் வந்து லெஃப்ட்ல பிளேஸ் ஆயிட்டு ரைட்ல எல்லாம் மீன் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் போய் உட்காந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரைட்ல திரும்ப கொண்டு வரணும்னா இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணணும். லைக் இமேஜ் சோர்ஸ் எங்க இருக்குன்னா இமேஜுக்குள்ள ஐபோன் இதே வைக்கேன். இப்போ அதுக்கு பேர் என்னன்னா ஐபோன் இமேஜ் அப்படின்னு வச்சுட்டு கிளாஸ் வந்து
ஆஹ் என்னன்னா ஃப்ளோட்டுன்னு வச்சுப்பேன், சரி ஃபிளாட்னு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணேன். இப்போ பாரு, இமேஜ் வந்து ரொம்ப பெருசா வந்து கரெக்டா ஹோல் வெப்சைட்டே ஆக்கிபை பண்ணியிருக்கு. நீ இப்போ கொண்டுட்டு போய் ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுத்தேன்னு வையேன், அது டெக்ஸ்ட் இருக்கானே தெரியாம போகும். ஏன் அப்படி இந்த போட்டோ பெருசா வந்திருக்கு, இந்த போட்டோ சின்னதா வந்திருக்கு அப்படின்னா, நான் ரெண்டுமே கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணேன். ஓகேவா? ஸோ கூகுள்ல ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ்ல வந்திருக்கும். ஸோ இதோட டைமென்ஷன் ஓரளவுக்கு செட் ஆனனால நான் அப்படியே போட்டோவா போட்டேன். பட் இங்க வந்து செட் ஆகல. கரெக்டா? ஸோ செட் பண்ணணும், அந்த இமேஜை நான் வந்து அழகு கரெக்டா அந்த சைஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹைட்டையும் வித்தையும் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ இங்க நம்ம ஹைட்டையும் வித்தையும் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்க்கு, அதாவது இந்த பேராகிராஃப் எடுத்துட்டு ஒரு பிஆர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? பிஆர் கொடுத்தா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் இந்த போட்டோவை நான் எப்படி சின்னதாக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். ஸோ கிளாஸோட நேம் என்ன வச்சிருக்கோம், ஃபிளாட்னு வச்சிருக்கேன். ஸோ ஃபிளாட்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஹைட் வந்து 200 பிக்சல் அண்ட் வித் வந்து 200 பிக்சல். ஸோ ஃபோட்டோ இந்த மாதிரி அக்லியா வந்திருக்கும். ஹைட்டும் வித்தும் ஓரளவுக்கு இருக்கு. பட் அப்போ நம்ம வித்தை கூட கொஞ்சம் கூட்டி பார்க்கணும். ஸோ 250 வச்சு பார்க்கணும். கொஞ்சம் பெருசா இருக்கு. 300. ஓகே, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா அழகா இருக்கு. ஸோ இப்போ புரியுதா நான் போட்டோ எப்படி மாத்தி மாத்தி விளையாடுறேன்னு? நம்ம அந்த பிக்சலை கொண்டு வர ஸ்டைல்ல தான் இருக்கு. நான் ஹைட்டு வித்தையும் ஒவ்வொரு டைமையும் கூட்டி இறக்கி இப்படி லைவ் சர்வர் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம மைண்டுக்கு எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும். இது மேக்ஸிமம் வரவே வராது. நான் படிக்கும் போது எனக்கு வரவே இல்லை. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா நீங்க வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ போட்டோ வந்து எப்படி விழுந்திருக்கு அப்படின்னா, பிஆர்னு கொடுத்தேன். இப்ப பாரு, லெட்டர்ஸ் எல்லாம் சின்னதா ஆயிடுச்சு. ஐ மீன் இங்க உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் காணும். இவ்வளவு தூரம் இருந்துச்சுல, இப்ப நான் அழிச்சு காமிக்கிறேன். இவ்வளவு தூரம் இருந்துச்சு, இங்க இருந்து வந்திருக்கு. கரெக்டா? 8 மினிட். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். ஆமா, சொன்னாப்ல. எந்த ஃபார்ம்? சரி, இப்போ ஃபில் பண்ணணுமோ? சரி, நான் கிளாஸ் எடுத்துட்டு நிறைய வந்து பார்த்தப்பா, டாபிக் வெப் டெவலப்மெண்ட்டா? நீங்க தர்ஷினிட்ட எதுவும் மெசேஜ்ல கேட்டிருந்தேன். ம், கேட்டுட்டே போடுங்க. ரைட், ஓகே. ஸோ நான் ஃப்ளாட் அடிச்சு பார்க்கும்போது ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த ஷேப்ல வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல் திரும்ப ஆட் பண்ண போறேன். லைக் அதே மாதிரி ஒரு பேராகிராஃப். ஐஃபோனுக்கு ஏதோ வச்சிருந்தேனே. ரைட், அதே நான் திரும்ப 4 டைம் காப்பி பண்ணிட்டேன். ஸோ டெக்ஸ்ட்டும் நீ அதுக்கு கீழே அழகாக வந்துட்டு. இப்போ இதே கிளாஸை யூஸ் பண்ணி இதுக்கு கீழே ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுத்தா கொஞ்சம் அக்லியாக தான் வரும்னு நினைக்கிறேன், தெரியலப்பா. ஓகே, ஓரளவுக்கு கிளியரா வந்துட்டு. பட் இத பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ஆர்டரா வந்திருக்கு. பட் இங்க வந்து ஆர்டரா வரல. ஏன் அப்படின்னா, இங்க ஸ்டார்டிங் இந்த சைட்ல இருந்து வருது, அதாவது இந்த போட்டோவை ஆக்கிபை பண்ணிருக்கு. இதனாலதான் கிளியர்ங்கிறத ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ஒர்க்கை பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து பிஆர் எடுக்கிறோம். இப்ப புரியுதா? பிஆர் எடுக்கவும் அதோட ஸ்பேஸ் எடுத்திருக்கு. புரியுதா? பட் நமக்கு இந்த போட்டோக்கு ஈக்குவலா வரணும். அதான நம்ம கான்செப்டா சொன்னோம். இது ஏன் ஈக்குவலா வரல, என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தா, இங்கதான் நம்மளோட மெயின் கான்செப்ட் நம்ம படிச்சது யூஸ் ஆக போகுது. அதாவது விட்டும் ஹைட்டும் மட்டும்தான். நம்ம பிபிடில கோடே நம்ம பார்ப்போமே, 1 செகண்ட். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், விட்டும் ஹைட்டும் ஸ்டாண்டர்டா கொடுத்துருப்பாங்க. இதானே நம்ம பார்ப்போம். ஸோ பாரு,
இமேஜுக்கு உண்டான வித் 170, ஹைட் 170, மார்ஜின் ரைட் 150. ஸோ இந்த மார்ஜினையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போட்டோக்கும் அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ அதனால தான் அது கரெக்டா இங்க கேப் விட்டும் இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் கிச்சி கிச்சின்னு தான் இருக்கும். இந்த இடத்துலயும் இந்த மார்ஜினை கனெக்ட் பண்ணி வரும். ஓகேவா? அந்த போட்டோவோட கரெக்ஷன் கரெக்டா கொடுத்து அண்ட் தென் டெக்ஸ்டும் அதுக்கு ஏத்த மாதிரி வரவும் தான் அது இந்த போட்டோக்குள்ள அடங்கும். ஸோ நம்ம இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது ஃப்ளோட் மட்டும் கிடையாது, மார்ஜினும் அண்ட் தென் போட்டோ டைமென்ஷன், அதாவது வித்தும் ஹைட்டும். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா அந்த பேஸான வித்தும் ஹைட்டும் எங்க வந்து குழப்படி கொடுக்குன்னு. நம்ம வித்து ஹைட்டு தான் சிம்பிளா நினைச்சிருப்போம், ஆனா இங்க வந்து ஒர்க் ஆகும் போது வித்தியாசம் புரியுது பாத்தியா? ஸோ இதான் கான்செப்ட். ஸோ பட் ஃப்ளோட் வந்து லெஃப்ட்னா போட்டோ லெஃப்ட் பண்ணும், ரைட்னா ரைட்ல லெஃப்ட் பண்ணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, கிளியர் தானே? கிளியர் தானே பார்க்க போறோம். ரைட், ஓகே. ஃப்ளோட் நன்னுன்னு ஒன்று பார்த்தோம் கரெக்டா? நான் சிம்பிளா வந்துட்டு இந்த கிளாஸ்லயே வந்துட்டு ஃப்ளோட் நன்னு கொடுக்குறேனே, இல்லை ஃபர்ஸ்ட் இதை நன்னு கொடுத்தேன் பாத்தியா? ஒன்றும் இல்லை, டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன வந்துச்சு அதே தானே, அந்த இதை அலோகேட் ஆகி வரும். இப்ப பாரு, இந்த போட்டோக்கு நேரா வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாத்தியா? ஸோ புரியுது அந்த டைமென்ஷன் ஒர்க், இந்த ப்ராசஸ் புரியணும். ஏன் நம்ம வந்து இப்போ அரைகுறையா பண்றோம்னா, நம்ம இன்னும் வித் ஹைட் டைமென்ஷன்ஸ் வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணதான் நம்ம போட்டோ டைமென்ஷன் வச்சு எப்படி மாத்தணும் அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும். பட் அதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வை, ஒரு வருஷம் ஆயிடும் ஃபுல் ஸ்டாக் முடிக்குது. ஓகேவா? ஸோ நான் ஒரு ஸ்டோரி சொன்ன மாதிரி போற பாதையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி நம்ம வரப்போற ப்ராஜெக்ட்ஸ்ல ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். ஓகேவா? இதுதான் ஒரு ஸ்டூடெண்டோட பேஸ் நாலேஜ். ஓகேவா? ஸோ நன் கொடுக்கும்போது இதான் நடந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா கிளியர்ல தான் பார்க்க போறோம். கரெக்டா? ஓகே. ஸோ நம்ம கிளியர்ல வந்துட்டு அந்த டிவ் வச்சு ஒன்று பார்த்தோம். கரெக்டா? அந்த டிவ் வச்சு உள்ளதை இங்கேயும் பார்ப்போம். ஸோ நான் இது ஃபுல்லா கமெண்ட் பண்ணியிருந்தேன். கமெண்ட் பண்ணிட்டா அங்கே எதுவுமே வராது, எல்லாமே போயிடும் பிளைனா. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்டு நான் இப்போ வந்து கிளியருக்கு ஆரம்பிக்கேன். ஓகேவா? ஸோ அதுல என்ன பார்த்தோம்? பிபிடியில வித்தவுட் கிளியரும் வித் கிளியரும் பார்த்தோம். நம்ம வந்து வித்தவுட் கிளியரா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ உங்க ஹெட்டிங் வழி வித்தவுட் கிளியர்னு கொடுத்துப்போம். ஓகேவா? வித்தவுட் கிளியர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் இருக்கும். ஏன்னா டிவ் ஒன்னுன்னு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று இருக்கும். கரெக்டா? ஸோ டிவ்ல அதுக்கு பேரே டிவ் ஒன் தான். ஓகேவா? இதுக்கு தான் நம்ம பார்டர்லாம் போடணும். அண்ட் தென் இன்னொரு டிவ்ல தான் ஒரு பேராகிராஃப் இருக்கும். கரெக்டா? அதாவது டிவ் டூன்னு போட்டு நம்ம அந்த ஐபோனுக்கு டைப் பண்ண பேராகிராஃபே வச்சுப்போமே. ஓகேப்பா? ஸோ ரைட். அண்ட் தென் என்ன இருந்துச்சு? ஒரு ஒரு பிஆர் போட்டுப்போம். அண்ட் தென் திரும்ப H2ல வித் கிளியர் இப்போதான் நம்ம இது பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி டிவ்ல வந்துட்டு இது இது டிவ் ஒன், இது டிவ் டூ. ஸோ நம்ம இது டிவ் த்ரீன்னு வச்சுப்போம். டிவ் த்ரீ அண்ட் தென் இது வந்து டிவ் ஃபோர், அதே பேராகிராஃப். ஓகேவா? இப்போ இருக்கட்டும். ஸோ இப்போதான் நம்ம வித்தவுட் கிளியர்னா என்னங்கிறத பார்டர் ரேடியஸ் வச்சு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளா ஒரு பார்டர் ரேடியஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கிளாஸ் நேமும் டிவ் ஒன் டிவ் டூனே வச்சுக்கணும். ஸோ இதுக்கு கிளாஸ் நேம் வந்து டிவ் ஒன், இதுக்கு கிளாஸ் நேம் வந்து டிவ் டூ, இதுக்கு கிளாஸ் நேம் வந்து டிவ் த்ரீ, இதுக்கு கிளாஸ் நேம் வந்து டிவ் ஃபோர். இதுதான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது வச்சுக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் பார்டர் ரேடியஸும் வைக்கணும். கரெக்டா? பார்டர் ரேடியஸ் எப்படி வைக்கணும்னா, ஸோ நம்ம டிவ் ஒன்னுக்கும் த்ரீக்கும் இதுதான் வச்சிருப்போம். கரெக்டாக கிரீன் கலர் கொடுத்துருந்தோம் அதில். ஸோ பார்டர் ஒரு 3 பிக்சலுக்கு வச்சுட்டு சாலிட் கிரீன், நம்ம அதை படிச்சிருப்போம் அதே தான்.
வேகமா டைப் பண்ணவும் ஓரளவுக்கு உங்க மைண்ட் ஸ்லைட் ஆகலாம். பட் இருந்தாலும் பொறுமையா பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? பார்டர் கொடுத்துட்டு அண்ட் தென் பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறோம். ஏன் 10 பிக்சல் கொடுக்கோம்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்போ இந்த பார்டர்னா பாக்ஸ்னு வைங்களேன். இந்த பாக்ஸை விட்டு கொஞ்சம் கேப் பண்ணும். இது நம்ம டேபிள்லேயே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதனால ஒரு 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ப்ரிவியூவா பார்த்தா இந்த இருக்கு தெரியுதா? ஒரு ஃபுல் பார்டர் வந்துருக்கு கிரீன் கலர்ல வித்தவுட் கிளியர் வித் கிளியர் div 3 இருக்கு div 4 இருக்கு. இதுக்கு பார்டர் பேடிங் கொடுக்கவும் தான் இருக்கு. நான் பேடிங் அழிச்சா அந்த பாக்ஸை ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாரு. தெரியுதா? பாக்ஸை ஒட்டிக்கிட்டு இருக்கா? ஸோ பேடிங் போடும்போது தான் ஒரு 10 பிக்சல் கேப் போட்டு ஒரு பார்க்க அட்ராக்டிவ் லுக் தரும். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா எதுக்காண்டி பேடிங்லாம் நம்ம தேவைக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி div 2 பாக்ஸுக்கும் ஒரு பேடிங் போட்டுரும். div 2 பார்டர் வந்து ரெட்ல கொடுக்கும். பார்டர் ஒரு எத்தனை பிக்சல் கொடுக்கும்? 3 பிக்சலா? 3 பிக்சல் சாலிட் ரெட். ஓகேவா? அதே மாதிரி பேடிங் வந்து 10 பிக்சல். ஸோ இப்போ பாரு ரெண்டும் அழகா வந்து உட்காந்துட்டு ஓகேவா? இது வந்து வித்தவுட் கிளியர் பட் இது வந்து எப்படி இணைஞ்சு ஒர்க் ஆகும்? சப்போஸ் நம்ம ஃப்ளோட் கிளியர்னு சாரி ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்தா ஸோ அந்த ஃப்ளோட் லெஃப்ட்னு எதை கொடுக்குறோம்? எந்த ஆப்ஜெக்டை நம்ம லெஃப்ட்ல வைக்க போறோம்? இங்க நம்ம எதை வைக்க போறோம்? div 1 வைக்க போறோம். ஸோ div 1ல ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தா இது மேல வந்து அசைன் ஆயிடும். இங்க கொஞ்சம் கேப் இல்லாம ஒட்டிக்கிட்டு அந்த கிரீனோட வந்து இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் div 1ம் div 2ம் ஃப்ளோட் லெஃப்ட் நம்ம நார்மலா படிச்சு ஃப்ளோட்டை வச்சு யூஸ் பண்ண கான்செப்ட். ஸோ அந்த கிரீனும் ரெட்டும் இதுல அசைன் ஆகிட்டு புரியுதா? ஒட்டின்ட்டு அதோட ஸோ அந்த பாக்ஸ் சின்னதாகி அதுக்கு உண்டான ஸ்பேஸை எடுத்துட்டு ஓகேவா? இப்போ எப்படி கிளியரை வச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி div 3 இருக்கா? div 3க்கு வந்து அதே மாதிரி ஒரு பார்டர் ரேடியஸ் நம்ம இதே காப்பி பண்ணிடுவோம். div 3க்கு div 3 அதே லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுக்கும்போது அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ரெடி ஆயிட்டு ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் அதே ரெட் வச்சு போடும். அது என்னன்னா div 4 எல்லாம் இருக்கீங்களா? சரி இப்போ முடிச்சிடுவேன் ஒன்றும் இல்லை. div 4 ஸோ அந்த பாக்ஸும் அதே மாதிரி வந்து விழுந்துட்டு பட் கிளியருங்கிறத நம்ம ஒரு கான்செப்ட் கொடுக்கல. இப்போதான் நம்ம கொடுக்க போறோம். பட் கிளியர் எங்க கொடுக்க போறோம்? ஃப்ளோட்டுக்கும் கிளியருக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம இங்க தான் பார்க்க போறோம். ஸோ இங்க ஆல்ரெடி நான் div 3ல வந்துட்டு ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டேன். ஃப்ளோட் என்ன கொடுத்துருக்கேன்? லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிரீன் பாக்ஸ் வந்து ஃப்ளோட் லெஃப்ட்ல வந்து அலாக்கேட் ஆயிருக்கு. நான் div 4 வந்துட்டு கிளியர் லெஃப்ட் கொடுக்கும்போது இந்த பாக்ஸை மட்டும் ஃப்ளோட்டா எடுத்து இதை கிளியரா கீழே வந்து கொடுத்துட்டு பட் இங்க நான் வந்து இந்த ஃப்ளோட்டை எடுத்தேன்னு வைங்க, அதாவது சாரி இங்க இல்ல div 1ல ஃப்ளோட் எடுத்தா மேல ஃபுல்லா ஒரு பாக்ஸா வந்துட்டா அது கீழேயும் ஃபுல்லா பாக்ஸா வந்துட்டா ஸோ மேல மட்டும் ஃப்ளோட்டா வந்து கிளியர்னு கொடுக்கும் போது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? அதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? இது எப்படி டெப்த் வந்திருக்கு வித் கிளியரா வந்தது. கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் மாதிரியே தான் இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. நீங்க இன்கேஸ் வெளியே பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் இதெல்லாம் நம்ம பார்க்க ஒரு துரும்பு கூட இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகேவா? பட் சிஎஸ்எஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே கான்செப்ட் தான். பட் என்ன இந்த பாக்ஸுக்கு பதில் இமேஜ் வச்சு இதுல ஃபர்ஸ்ட் இந்த இதுல எப்படி இமேஜ் வச்சு போனோம் அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதான் இதோட கான்செப்ட். டு த பாயிண்ட் முடிச்சாச்சு. ஃப்ளோட் அண்ட் கிளியர். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனி queries? No. Okay, Sachikumaran. Okay, Danappa. Mahesh Sravanan. Okay, now right. Okay. ஸோ அவ்வளோதான் கிளாஸு.
அண்ட் தென் ஒன்ஸ் மோர் நான் திரும்பவும் சொல்றேன், லாஸ்ட் கிளாஸ் அதாவது நேற்று நடந்த அந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு புரியலைன்னா ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. ஒன்ஸ் செகண்ட் உங்களுக்கு இன்னும் புரியல, இன்னொரு டைம் செஷன் எடுக்கணும்னு சொன்னாலும் அந்த குரூப்ல ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் சாட்டர்டே நாளைக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா நான் அந்த பொசிஷன் ப்ராஜெக்டை வந்து நாளைக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவேன். மேபி உங்க உங்க சாய்ஸ் ஆஃப் டைம் தான். ஈவன் நைட்டு 10 to 11 வச்சா கூட எனக்கு ஓகே. மார்னிங்கும் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஆர்எல்ஸ் எனி இன் பிட்வீன் 11 to 12 அந்த டைம்னாலும் உங்க சஜஷன் தான். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் குரூப்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்க அது ஒர்க் படி பார்த்து பண்றோம். இல்ல எனக்கு ஏதோ ரொம்பலாம் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கு, நான் லீவே எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே, இன்கேஸ் லீவ் எடுத்துக்கோங்க. ஸோ குவிஸோட கூகுள் ஃபார்ம் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க குரூப்லே. ஸோ அதை கேட்டுக்கோங்க. எனி இஷ்யூஸ் எனி ஒரிஸ்னாலும் குரூப்ல டக்குன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேப்பா? அண்ட் தென் சப்போஸ் ஒருவேளை லீவா இருக்கீங்க, லைக் என்னால வர முடியல அப்படின்னா சிம்பிளா அதே மாதிரி குரூப்ல வந்துட்டு இல்ல சார்ஜஸ் இஷ்யூஸ் வர முடியல அப்படிங்கிறது. அப்படி இல்ல கிளாஸ் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட அந்த இன்னொரு நம்பர்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரல, அவங்களுக்கு பிரைவேட்டானாலும் கூட மெசேஜ் அனுப்பிடுங்க, லைக் இன்னைக்கு சிக் ஆயிட்டுங்க, ஸோ இன்னைக்கு லீவு அப்படின்னு. ஏன்னா நேற்று யாருமே வரல. ஈவன் சச்சிகுமார்கிட்டே கேளுங்களேன், அவரும் நானும் பிளாபான்னு முடிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் ரொம்ப நேரத்துக்கு. 7:45 கிட்ட 7:40 கிட்ட தான் கிளாஸே எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் தாண்டி தான் சொல்றது. ஓகேவா?